ஓம் சக்தி பராசக்தி. நாம் இப்போ யோகாம்பிகா அப்படிங்கிற சக்தி பீடத்துக்கு வந்திருக்கோம். இது காட்வாலேருந்து கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. காட்வாலேருந்து ஊர் உள்ளே பூந்து வரணும். நம்ம பார்த்தோம்ல வயலில், அது வழியெல்லாம் பூந்து வரணும். ஜோகாம்பிகா சக்தி பீடம். Ungusti, katte viral. Oh wala. Okay. Evara pora. Okay. Ili untuk Pushpi mahal kita bayar Pushpa mahal kita bayar Ram Pushpa mahal kita bayar Suhag kalau Mushtana dah mahal kita bayar Mushtana dah mahal kita bayar untuk Pushpa समय का पूछना है। ये हम लोग आरती का बाद इसको गिराएगा, सब अच्छा से चिक करके चल जाता है। वहाँ से माँ आता है दीघी से, दीघी से आएगा बाबा का लेक मंदिर त्रिकुंड भैरव, वहाँ से बाबा को लेके यहाँ पर आता है। அம்பாள் இரவு பூஜை முடிஞ்ச உடனே இந்த கட்டிலில் தான் படுத்திருப்பாங்களாம். இங்கே பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அம்மா இங்கே ஊர்வலமாக கொண்டு கோயிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டு இங்கே படுக்க வச்சுருவாங்க. இந்த திரையெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. மறுநாள் காலையில் இதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க திரையை திறந்து ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் அம்பாளை அங்கே கொண்டு போய் வச்சு தினமும் பூஜை செய்வாங்களாம். இதுதான் அம்பாளோட கட்டில். ஜுகாத்தா அப்படின்ற சக்தி கோயில் பீடத்துக்கு முடிச்சுட்டு அம்பாலோட
வலது கட்டை விரல் விழுந்த இடம். அங்கேருந்து இப்போ வந்து நம்ம பைரவரை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பைரவர் கோயில் வந்து கோயிலை விட்டு ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க. இவர் தான் பைரவர், கிரோகண்ட பைரவ். ஓம் சக்தி பராசக்தி. நாம் 51 சக்தி பீடத்தை படம் பிடிச்சிட்டு வரோம். இப்போ நாம் இருக்கிறது ஜோகாத்தா அம்பாள் சக்தி பீடம். இது வந்து அம்மனின் வலது கட்டை விரல் விழுந்த இடமாக கருதப்படுகிறது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் இந்த ஊர் மக்கள் மறுபடியும் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு சின்ன கோயிலாக இருந்திருக்கு. 4 சிவர் மாதிரி இருந்திருக்கு. ஒரு இதெல்லாம் இல்லை, மூணாப்புலலாம் இல்லை. அப்புறமா 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த ஊர் மக்கள் வந்து அம்பாளுக்கு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இது 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். மங்கள்கோட் அருகில் பூர்வா வர்த்தமன் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா வடுதுவாலேருந்து கிட்டத்தட்ட 83 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. யோகா தேவி பார்த்திங்கன்னா கிருஷ்கிராம் தந்திராஸில் இந்த யோகா தேவியோட பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. தந்திராஸ் அப்படின்னா பூஜைகள், மந்திரங்கள் அதை எழுதி வைக்கிற ஓலை சிவடிக்கு வந்து இவங்க வந்து தந்திராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 2005 வந்து ஒரு குளம் எடுத்திருக்காங்க. அந்த குளத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஜோதாம்பிகா வந்து நீர்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த நீர்லேருந்து எடுத்த ஜோதாம்பிகாவை வந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் கோவில் கட்டி அங்கே வச்சுருக்காங்க. இது பழமையான கோயில். அதுக்கப்புறமா அந்த சிலை கிடச்ச உடனே அந்த இடத்துல பூமிக்கு அடியில் வச்சு அந்த யோகாம்பிகா கோவிலை கட்டி கும்பிடுறாங்க. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போவோம். வாங்க. நான் வந்து போக், அதாவது அம்பாலோட பிரசாதம் வாங்கிறது வந்து 50 ரூபா. அந்த ஒரு டிக்கெட்டு வாங்குகிறேன். இது வந்து மத்தியானம் 1 மணிக்கு நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான டோக்கன் வந்து இது வந்து 50 ரூபா இங்கே சொல்கிறாங்க. போக் போஜனம், போக் பிரசாத். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சண்டி ஹோமம் பண்ணுறாங்க. அப்புறம் ரெகுலராக அர்ச்சனை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து யாகங்கள் கூட நம்ம கேட்டுக்கிட்டோமா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. भद्रकाली है ना? पहले ये भद्रकाली का रूप था, तब इसका 4 तो हाथ था जब लड़का बलि चढ़ता था। फिर एक बहुत सुंदर स्टोरी है क्यों माँ भद्रकाली से महिषासुर की रूप लिया, इसका भी एक स्टोरी है। हाँ बोलो ना। उसका स्टोरी ये है कि गांव में तब राजा का साम्राज्य चलता था, किंग था। तब सबका गांव का हर एक परिवार से एक आदमी का डेली माँ को फूल देना पड़ता था क्योंकि माँ नौरंगोली खाता है, नौरंगोली से माँ का पूजा होता है। तब अचानक सब पाला आता था, अचानक एक पंडित का पाला आया, उसका अकेला ही संतान था, एक ही संतान। இது வந்து தாயோட இங்க ஒரு குளம் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம். அந்த குளத்துல தான் தாயோட கட்டை விரல் விழுந்ததா ஐதீகம். அந்த குளத்தை வந்து கெட்டே போகாத அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுத்தமா இருக்குமா. ஆனால் நாள் போக்கில் வந்த ஜனங்க வந்து அதை ரொம்ப அழுக்குப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணி இப்போ வச்சிருக்காங்க. அந்த அம்மாவோட கட்டை விரல் வந்து இங்கே வச்சு இங்கேருந்து பூஜை பண்ணி இங்கே அங்கே ஒரு நம்ம புராண கோயில் முதல்ல காட்டணும் இல்லையா, அந்த கோயிலையும் அம்பாலோட கட்டை விரல் எடுத்து வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு இருக்காங்க. தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க.
இது வந்து காளி தேவி, பத்ரகாளி தேவி. இவங்க நாம் தாய் மகிஷாசுர. இந்த தாய்க்கு வந்து ஜோகாத்திக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, மகிஷாசுர வர்தினி. அதாவது இங்க ஒரு அரக்கனை வதம் செய்ததால அம்பாளுக்கு மகிஷாசுர வர்தினி அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு. பாருங்க. ஏழு வகையான தந்திராஸ்கள் பூஜைகள் வந்து இந்த 51 சக்தி பீடத்துல 4 இடத்துல தான் நடக்குமாங்க. ஒன்று வந்து இந்த ஜோகாத்தியா அம்மன், இரண்டாவது வந்து அசாமில் இருக்க காமுக்கியா தேவி, அப்புறம் வந்து 2 கோயில் பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருக்கு. அங்கே தான் இந்த தாந்திரிகா பூஜை வந்து தினமும் நடக்கும். மற்றபடி வேற எந்த கோயிலையும் அந்த பூஜைகள் நடக்கிறது இல்லை. அந்த தாந்திரிகா பூஜைகள் வந்து இந்த 4 கோயிலில் தான் நடக்குது. அதில் ஒரு முக்கியமான கோயில் தான் இந்த அம்பாளோட கோயில்.